வணக்கம் சொந்தங்களே, எல்லாம் சாப்பிட்டீங்களா? நான் இப்போ தாங்க சாப்பிட போகிறேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அம்மா உணவகத்தில் தான். மணி பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது. மத்தியானம் சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம். அம்மா உணவகத்தில் வந்து சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா தான். 5 ரூபாய்க்கு தான் சாப்பிட போகிறோம். நவம்பர் மாதம் வெயில் வேறு நாக்க தள்ளுதுங்க. சரிங்க, போமா மக்களே. 1/2 கிலோமீட்டர் ராஜநடை போட்டு கடந்து வந்து ஒரு வேளையே அம்மா உணவகத்தை ரீச் பண்ணிட்டோம். விலைப்பட்டியலை பார்த்தாலே தெரியும். சாம்பார் சாதம் 5 ரூபான்னு போட்டிருக்கு. நம்ம சாம்பார் சாதம் தான் வாங்கிட்டோம். அரிசி என்னமோ ரேஷன் அரிசி தான். சாம்பார் வந்து இந்த சுரக்காய் அவரைக்காய்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. கத்திரிக்காய் தொக்கு வச்சுருந்தாங்க. அதுதாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக உரப்பாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஓரளவு திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுங்க. நான் வேறு ஏற்கனவே சரியான பசியில் இருந்தேங்க. அதனால் சரசரன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம எப்போதுமே ருசியை பார்த்து சாப்பிட்றது கிடையாது, பசிக்காக தான் சாப்பிட்றது. இன்னுமே ஒரு சில நாடுகளில் மாநிலங்களில் ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காம ஏங்கிட்டு தான் இருக்காங்க. நம்மலாம் அன்னதானத்தில் வாங்கி சாப்பிடும்போது ஒரு வாய் சாப்பிட்டுட்டு ஐயா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொட்டிட்டு போயிடுவோம். ஆனால் அந்த ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காம இன்னுமே மக்கள் இருக்கும்போது ஐயோ நம்ம தேவையில்லாமல் சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறோமே அப்படின்ட்டு இன்னுமே மனசு உறுத்திக்கிட்டே தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சாப்பாட்டை வீணாக்காதீங்க. ஏன்னா அந்த சாப்பாட்டை உருவாக்குறதுக்கான உழைப்பையுமே நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். சரிங்க, எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக பேசி பழகுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய்ங்க.